கண்ணகி நகர் எக்ஸ்பிரஸ் கார்த்திகாவோட இருக்கும். உலகமே கண்ணகி நகரை திரும்பி பார்க்குது இன்னைக்கு அப்படின்னா அதற்கு காரணம் அவங்க தான். அவங்களோட நம்ம இருக்கோம். ரொம்ப டயர்டாக ஒரு விளையாட்டு போட்டிக்கு அப்புறம் வந்திருக்காங்க. ரொம்ப நேரம் நம்ம பேச போகிறது இல்லை, ஆனால் சில கேள்விகளை அவங்ககிட்ட வைக்கிறோம். முதல்ல இந்த கண்ணகி நகருக்கு நீங்கள் அடையாளமாக மாறி இருக்கீங்கன்னு ஒவ்வொரு வீட்டில் நாங்கள் போய் கேட்கும் போதும் சொல்கிறாங்க. உங்கள் ஊருக்கு நீங்கள் ஒரு அடையாளத்தை தேடி கொடுத்துருக்கீங்கல்ல, எப்படி இருக்கு? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இது எங்க கோச் வந்து என்ன சின்ன வயசுலேருந்தே சொல்லி சொல்லி வளர்த்தாங்க. இந்தியாவுக்காக விளையாடணும், நம்ம கண்ணகி நகர் பேரை மாற்றணும், எங்கள் அக்கா அண்ணங்க எங்களுடைய எல்லாருடைய இதையும் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். இப்போ ஒவ்வொருத்தரும் உங்களை தேடி வந்து பார்க்குறாங்க. இந்த வெற்றிக்கு பிறகு எல்லாரையும் இந்த ஊருக்கு வர வச்சிருக்கீங்க இல்லையா, அது எப்படி இருக்கு? நாங்கள் வந்து ஒரு ஐஏஎஸோ ஒரு ஐபிஎஸோ யாராவது ஒருத்தர் இங்கே வந்து எங்கள் கண்ணகி நகரை பார்க்க மாட்டாங்களா அப்படின்லாம் நினச்சிருந்தோம். அவங்களாம் வந்தாங்கன்னா எதனா ஒரு மாற்றம் நடக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் நாங்களே ஸ்போர்ட்ஸில் சாதிச்சு மாற்றுவோம் நாங்கள் நினைக்கல. அதுக்காக நாங்கள் ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஆகணும்லாம் சின்ன வயசில் நினச்சிருக்கேன். ஆனால் இந்தியா விளையாடினா இவ்வளோ பெரிய ஒரு மாற்றம் நடக்கும்ன்றதை எதிர்பார்த்தோம், ஆனால் இவ்வளோ எதிர்பார்க்கல. உங்கள் வீட்டுக்குள்ளே பார்த்தோம், அந்த பீரோலேயே நீங்கள் உங்கள் பேருக்கு பின்னாடி ஐபிஎஸ், உங்கள் தங்கச்சி பேருக்கு பின்னாடி ஐஏஎஸ்ன்னு போட்டிருக்கீங்கல்ல, எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு அதெல்லாம்? நம்மளோட கோச்னால தான் இது எல்லாமே வந்தது. நம்ம அக்காங்க, நம்ம எங்கள் கோச்சோட செட்டில் இருக்க எல்லாருமே ஐபிஎஸ் ஆகணும் ஐஏஎஸ் ஆகணும்னு நினச்சி சொல்லுவாங்க. எங்களுக்குமே அந்த மாதிரி ஆகணும்னு ஒரு ஆசை வந்தது. இப்போ கூட நம்ம ஊரில் இருக்க அண்ணன் அக்காங்களாம் விவோ தாசில்தாரா அந்த மாதிரியான ஒரு 5-6 பேர்கிட்ட நிறைய பேர் இப்போ கவர்மெண்ட் ஜாப்ல இருக்காங்க. யாராவது உங்கள் லைஃப்பில் இப்போ கோச் வந்து உங்கள் விளையாட்டில் ஒரு ரோல் மாடலாக இருந்திருக்காரு, இன்ஸ்பிரேஷனலாக இவரை மாதிரி நம்ம வந்து உலகத்தை திரும்பி பார்க்க வைக்கணும், அந்த மாதிரி யாராவது? எனக்கு வேலுநாச்சியார் அவங்கள ரொம்ப பிடிக்கும். இப்போ எப்படி புக்ஸ் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டீங்களா, எப்படி தெரிய வந்துச்சு அதெல்லாம்? அதெல்லாம் கோச் தான் சொல்லி தருவாங்க. கான்ஃபிடென்ட்டாக இருப்பாங்க. அவங்க வந்து இந்த வெள்ளையர்களை எதிர்த்து போராடினாங்க, அவங்க ரொம்ப போல்டான ஒரு பெண்மணி அப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி எனக்கு இருக்கணும்னு ஆசை. இப்போ நிறைய சிங்க பெண் உங்களை சொல்கிறாங்கல்ல, அந்த பிகில் படத்தை ரெஃபர் பண்ணுறாங்க, இந்த மாதிரிலாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இதில் பெண் அப்படின்ற இது இல்லை, நான் இல்லைன்னா இங்கே இன்னொரு கார்த்திகா வந்து நின்றுருப்பாங்க. அதனால் கார்த்திகாவுக்கு ஒரு பெருமையும் அது உண்மை இல்லை. கார்த்திகா கண்ணகினன்றது எங்கள் கோச் தான். எங்கள் கோச் இருந்தாருன்னா தான் கண்ணகி நகர்லேருந்து நிறைய பிளேயர்ஸ் உருவாகுவாங்க. இந்த கார்த்திகா இப்போ ப்ராக்டிஸ் இங்கே கபடிக்கு போகலன்னா இங்கே வேற ஒரு கார்த்திகாவா யாரோ ஒருத்தர் இங்கே நின்று இந்த மாதிரி பேசியிருப்பாங்க. அதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் எங்கள் கோச் தான். எங்கள் கோச் நிறைய கஷ்டப்பட்டிருக்காங்க. அவங்க ஃபினான்ஷியலாக நிறைய கஷ்டப்பட்டிருக்காங்க. அந்த கண்ணகி நகர்ன்றதுனால நிறைய துன்பங்களை சந்திச்சிருக்காங்க. நிறைய பேர் வந்து சந்திக்கிறாங்க. இவங்களை சந்திக்கணும் அப்படின்னு உங்களுக்கு யாராவது மைண்டில் இருக்காங்களா? இவங்க ஏன் இன்னும் வந்து பார்க்கல, என்ன இல்லை இவங்களை பார்த்தாங்கன்னா இன்னும் இது பெரிய விஷயமா மாறும், இன்னும் 100-1000 கார்த்திகாக்கள் உருவாவாங்க அப்படின்னு நீங்கள் யாராவது எதிர்பார்க்கீங்க? இது இப்போவே நல்ல ஒரு கண்ணகி நகர் ஒரு பாசிட்டிவான சைடு, ஸ்போர்ட்ஸ் ஏரியா, அது ஸ்போர்ட்ஸ் பசங்க அங்கே இருக்குன்ற ஒரு பேர் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னும் எல்லாரும் வாங்க, எல்லாரும் வந்து நம்ம கண்ணகி நகரை பாருங்க, கண்ணகி நகருக்கு முடிஞ்ச உதவி செய்யுங்க. அது கண்ணகி நகருக்கு ரொம்ப ஒரு சமூகமே மேலே வரும். இங்கே இருக்க எல்லா மக்களுக்கும் ஒரு பெரிய ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் எல்லாரும் வர்றது. எல்லாருமே இங்கே நிறைய அவங்களுடைய சுய திறமையை வெளிக்கொண்டு வர ட்ரை பண்ணுவாங்க. இப்போ இறுதியாக இன்னொரு விஷயம் நான் சொன்னேன், உங்கள் அப்பா அம்மாவுடைய ஹிஸ்ட்ரியோ அவங்க ஸ்டோரி பற்றி கேட்கும்போது ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருந்துச்சு. அவங்களுக்கு இதுக்கப்புறம் அவங்களுக்கு எந்த மாதிரி ஒரு லைஃப் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? இன்றைக்கி வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி ஸ்போர்ட்ஸில் உங்கள் கோச் வந்து வேறு மாதிரி கொண்டு போகிறாரு, உங்கள் அப்பா அம்மாவை நீங்கள் எந்த இடத்துல வச்சு பார்க்கணும்னு நினைக்கிறீங்க? எங்கள் அப்பா அம்மாவும் எல்லா அப்பா அம்மாவும் படுற மாதிரி கஷ்டப்படுவாங்க. தினமும் வேலைக்கு போயிட்டு வரும்போது நமக்குமே கஷ்டமாக இருக்கும். எல்லா அப்பா அம்மாவும் பார்த்துருக்கேன். எல்லா அப்பா அம்மாவும் நிறைய கை வலிக்குது கால் வலிக்குதுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் எல்லா அப்பா அம்மாவும் நல்லா இருக்கணும், எல்லாரையும் நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு தான் எனக்கு தோணும். தேங்க்யூமா, ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. கண்ணகி நகருங்கிற ஸ்லம்முக்கு ஒரு நல்ல பேர். அந்த கூட இருக்கிற பிள்ளைங்களும் நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க. ஒரு பெரிய எங்களுக்கெல்லாம் சந்தோஷமாக இருக்குது. இந்த ஏரியாவில் குடியிருக்கிறோம், பட் எங்களுக்கெல்லாம் ஒரு பெருமையாக இருக்குது. இல்லை அவங்கள டைரெக்டாக எனக்கு தெரியாது, போஸ்டர் இதெல்லாம் பார்த்தேன். அன்னைக்கு ஊர்வலம் வந்தாங்க, பார்த்தேன். ஏன்னா மூவிங் எனக்கு கிடையாது, பட் ஆனால் மானசீகமாக ரொம்ப பாராட்டுறேன். இதெல்லாம் தேவை. அது பெண்களுக்கு ஒரு ஃபார்வர்ட் நான் பாராட்டுறேன். ஓகே. இந்த ஊர்லேருந்து இந்த சிறிய ஒரு ஏழ்மையான மிகவும் வறுமையில் உள்ள ஒரு சிறிய குடும்பத்தில் இருந்து சொந்த வீடு கூட இல்லாமல் அவங்க அப்பா அம்மா தினசரி கூலி வேலை செய்து அந்த குழந்தைய இந்த அளவுக்கு அதனுடைய விருப்பத்துக்கு விட்டு
அது தன்னுடைய விருப்பத்தில் இந்த விளையாட்டு போட்டியில் ஒரு உலக அளவில் ஒரு தங்கப்பதக்கம் பெற்று கொடுத்துருக்குதுன்னா அந்த குழந்தைக்கு எல்லாருடைய ஆசிரும் என்னுடைய ஆசிரும் நான் சொல்கிறதா இருக்கிறேன். அதே மாதிரி இந்த குழந்தையின் மூலமாக இந்த ஊருக்கு ஒரு நல்ல பெருமை கிடைச்சிருக்கு. அதனால் சில வர இந்த ஊருன்னா என்னான்னு தெரியாதவங்களும் இந்த ஊருக்கு வரமாட்டேன்னு சொன்னவங்களும் இந்த ஊரில் என்ன எங்கே இருக்குதுன்னு தெரியாத இருந்த அரசியல் தலைவர்கள் அத்தனை பேரும் அந்த குழந்தைய வந்து பார்த்து அந்த குழந்தைக்கு ஒரு நல்ல ஆசிரியர் கொடுத்துட்டு போயிருக்காங்க. அது ரொம்பவும் பெருமைப்பட வேண்டிய விஷயம். இந்த குழந்தை இந்த ஊரில் இந்த அளவுக்கு ஒரு விளையாட்டில் முன்னேறி இருக்கிறதுனால இந்த ஊருக்கு சில நன்மைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த குழந்தையின் மூலமாக நான் கேட்டுக்கிறது, இனி வரும் காலங்களில் இந்த அரசு பிள்ளை தான் அந்த பொண்ணு அரசு ஸ்கூலில் தான் படிக்குது. அதே மாதிரி அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்கிற அனைத்து குழந்தைங்களுக்கும் அரசாங்கம் ஒரு நல்ல ஒத்துழைப்பு கொடுத்து அரசு பிள்ளைகளை விளையாட்டுத் துறையில் முன்னேற்ற வைக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். பெருங்குடியெல்லாம் சொல்றாங்க நல்லா ஆ. அவடை வாங்கியிருக்க கண்ணினாரு சொல்லிட்டு தீப்பா நினைக்காதுங்க ஆ. அப்படின்னு. முதல்ல எல்லாம் கண்ணகின பங்களாக்காரில் ஆமா கண்ணினெல்லாம் ஒரு மாதிரி நினைப்பாங்களே, வேலையே கொடுக்க மாட்டாங்க கம்பெனில எல்லாம். அப்படியா? ஏன்னா சண்டை போடுவாங்கல்ல ஆ, ஆ. கண்ணினர் ஆளுங்க ஆம்பளைங்களை இட்டுன்னு போய் திட்டு கொடுக்கலண்ணா, ஆ. அதனால பயப்படுவாங்க. இப்ப அவங்களும் பரவாயில்ல, உங்க ஏரியால கபடியில ஜெயிச்சிச்சு பொண்ணு அப்படி சொல்றாங்க, பெருமையா நல்ல இருக்கா? ஏரியா அப்படி சொல்லிட்டு ம். அவார்டு வாங்கிடுச்சு கண்ணினர் சொல்லிட்டு. கண்ணகி நகர்லேருந்து அவங்க இந்த அளவுக்கு பெரிய பேர் எடுத்திருக்காங்க. ஆமாம் எப்படி இருக்கு உங்களுக்குலாம்? ஆமாம், நாங்கள் அவங்கள பார்த்துருக்கோம், சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கோம். அவங்க நல்ல பிளேயர் தான், கபடி விளையாடுவாங்க. அதான் கொஞ்ச நாளாக நான் நியூஸில் பார்த்துருக்கோம், ஒரு வாரமாக அவங்க இந்தியாவுக்கு வின் பண்ணி கோல்டு மெடல் வாங்கியிருக்காங்க. கலைஞருக்கு கொஞ்சம் பெருமையாக தான் இருக்குது. ம். இதுக்கு முன்னாடி கண்ணகி நகர்னா என்ன சொல்லுவாங்க வெளியில்? இன்னைக்கு வந்து நல்ல ஒரு ஆமாம், இதுக்கு முன்னாடி கலைநகர்னா கொஞ்சம் ரெவடிஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லுவாங்க. சரியான ஒரு மதிப்பு மரியாதை இருக்காது அங்கே அப்படின்னு சொல்லுவாங்க. ம், இப்போ எல்லாம் டீசெண்டானவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்போ ம், ம். ஸ்போர்ட்ஸ்லாம் நல்லா டெவலப் ஆகிடுச்சு. எங்கள் ஸ்கூல் படிக்கிறாங்க அந்த அக்கா. என்ன சொல்கிறாங்க உங்கள் ஸ்கூலில் தான் இப்போ அந்த அக்கா ஜெயிச்சுட்டு வந்திருக்காங்கல்ல? அவங்கள மாதிரி நான் வரணும். கலைஞருக்கு ஓரளவு பெருமையாகுது. நல்லா பெருமை தான். பொண்ணு சாதிக்கிறாருன்னா பெருமை தானே கனி நகருக்கு. ஆரம்பத்தில் சொல்லுவாங்க இது கொலகார ஊர், குடிகார ஊருன்னு சொல்லுவாங்க. இப்போ நல்லா பாராட்டு விஷயமா ஆகிப்போச்சு. கனி நகர் பேர் போகுது. ஆறாவது படிக்கிறதுலேருந்து அது பொண்ணு அதே வேலை தான், கபடி தான். கபடி தான். நல்லா பாராட்டு விஷயம். அதுபோல் பொண்ணு திறமையாக இருக்குது.